வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இந்த வெண்டைக்காய்க்கு ஒரு டிப்பு கொடுக்க போகிறாங்க. எல்லோரும் வீட்டில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம். ஒரு 2 நாள் வாங்கி இந்த வெண்டைக்காய் ஃப்ரிட்ஜில் வச்சா கட்டை ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி கழுவிட்டு நல்லா டவலில் காத்தார விட்டுடுவேன். அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா காத்தாறுனதும் இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 இன்ச் பீசஸ் கட் பண்ணிவிடுவேன். அந்த தலை அந்த காம்பு மட்டும் நீக்கிட்டு 1/2 இன்ச் பீசஸ். ஜெனரிக்காக நம்மளுக்கு குழம்புக்கு பொரியலுக்கு எப்படி தேவைப்படும் அந்த மாதிரி பார்த்து கட் பண்ணிக்குவேன். அதே டைமில் பூச்சி இருக்குதா செக் பண்ணிவிட்டு டைரெக்டாக கடாயில் சேர்த்துக்குவேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் கூட விட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிவிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் அந்த வழுக்குத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடுங்க. கலரி விட்டுட்டு இந்த மாதிரி கலரி விட்டு வதக்கி எடுத்துட்டிங்கன்னா இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, பாக்ஸில் அதில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவைப்படுறப்போ நம்ம மோர் குழம்புக்கு, பொரியலுக்கு, சாம்பாருக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த வெண்டைக்காய் சீக்கிரமாக அந்த கட்டை மாதிரி ஆகாது. அது தூக்கி போடுறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு டிப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் ஸ்பாயில் ஆகாது. இந்த மாதிரி தான் நான் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மோர் குழம்பு வச்சேன் பாருங்கள் ஒரு நாள். இன்னொரு நாள் பொரியல் பண்ணேன். நல்லா இருந்தது வெண்டைக்காய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.